இந்த 3 டிப் ஆகட்டும் அல்லது இந்த போனஸ் டிப் ஆகட்டும், இந்த 4 விஷயமே வளர்ந்து வர, அதாவது மானிட்டைசேஷன் ஆகல, இப்பதான் நான் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 6 months or 1 year ஆயிட்டு இருக்கு, யாருக்குமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ஸ் தான் இந்த மாதிரி விஷயமா சூட் ஆகும். ஒன்ஸ் நீங்க வந்து அந்த ஹைட்டை வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க என்ன டைட்டில் வச்சாலும் உங்க வீடியோ பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் ரெடியா இருப்பாங்கன்னு சொல்லணும். வணக்கம், திஸ் இஸ் யூவி ஸ்டைல். நான் உங்களுடைய யுவராஜ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பர்சனலாக ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, இந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ போடுங்க, அது எனக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கும் யூஸ் ஆகும், நம்மளை சுற்றி இருக்க நம்மளமா இருக்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான். என்ன அப்படின்னா, யூடியூப்ல வீடியோஸ் போடும்போது வியூஸ் வந்து அதிகம் ஏற மாட்டேங்குது. நிறைய பிரபலமானவர்கள்லாம் வீடியோ போடும்போது வித்தின் 5 minutes or 10 minutes வந்து பார்த்தீங்கன்னா கே கணக்கில் வியூஸ் வருது. ஆனால் நமக்கு வந்து சிங்கிள் டிஜிட் அண்ட் டபுள் டிஜிட், ஏன் இன்னும் சொல்ல போனால் நோ வியூஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும்போது தான் ஜீர்ணிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு நிறைய சோகமான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வராங்க. ஆக்சுவலி இது வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம் தான். ஏன் ஈவன் இன்னைக்கு டாப் யூடியூபரான மதன் கௌரி ஆகட்டும் அல்லது காமெடி யூடியூபரான மைக் செட் ஸ்ரீராம் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். கிட்டத்தட்ட நோ வியூஸ், நோ சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தை தாண்டி தான் அவங்க இந்த ஒரு ரேஞ்சுக்கு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லணும். ஸோ நீங்களாகட்டும் அல்லது நானாகட்டும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவலை வந்து நம்ம நிறுத்தாமல் போய்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து எட்டக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. பட் பொட்டன்ஷியலாக நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும், கன்சிஸ்டண்டாக வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருந்தாலும், டெக்னிக்கலாக ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும், ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும், இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நமக்குள்ள நிறைய நாள் தோணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சில டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா நம்ம வீடியோஸில் வியூஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு டிப்ஸ் எல்லாம் உங்களோட சேர்ந்து நானும் ட்ரை பண்ண போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்களாகட்டும் நானும் ஆகட்டும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இதே வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோஸில் யூடியூப்ல நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதுக்கான டைட்டில் எப்படிலாம் கொடுத்தா அட்ராக்டாக இருக்கும், ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணும், ஓ இந்த வீடியோவில் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல வராங்க அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தோணும், அந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், அந்த டைட்டில்ஸ்க்கான ஒரு 3 டிப்ஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி வீடியோ பார்க்குறவங்களாகட்டும் அல்லது சப்ஸ்கிரைபே பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களாகட்டும், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பண்ணி யூவிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வீடியோட டைட்டில் ஹவு டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறதா. நிறைய பேர் இன்னைக்கு வந்து ஹவு டு அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்திட்டு வராங்க. கூகுள் சர்ச்லேயே ஆகட்டும் அல்லது யூடியூப் சர்ச்லேயே ஆகட்டும், அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போதே ஹவு டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனாலேயே ஹவு டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்ட உங்கள் வீடியோட டைட்டில் அந்த சர்ச் சஜஷனில் வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களுடைய டைட்டில் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகும். அதுக்கப்புறம் ஹவு டு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதோ ஒரு டாபிக் நீங்கள் போட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அப்படி போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது அட்ராக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக உள்ள போய் வீடியோ பார்ப்பாங்க. அடுத்து ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஹவு டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க டைட்டில் ஃபர்ஸ்ட் டிப் யூஸ் பண்ணி. பட் எல்லாத்துக்குமே அந்த ஹவு டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து சூட் ஆகாது. ஒரு சில வீடியோக்கெல்லாம் அந்த ஹவு டு அப்படிங்கிற வார்த்தை சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லாத்துமே ஹவு டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு வேர்டு என்ன அப்படின்னா, டோன்ட் டூ தட் வித்தவுட் உங்கள் வீடியோட கண்டென்ட். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை செய்யாமல் இந்த ஒரு பெரிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான். சரி, இதுக்கு ஏன் டோன்ட் அப்படிங்கிற வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை தான். டோன்ட் டூ தட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான். நம்ம மக்கள் நெகட்டிவாக ஒரு விஷயம் பயம்படுத்துகிற மாதிரி காட்டினா தான் அவங்க வந்து கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்பாங்க. இது வந்து ஸ்டார்டிங் யூடியூபர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு ஒரு எந்தூசியாசம் கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை கேட்டால், ஏன்டா இன்னும் நீ என்னை பைத்தியக்காரவே நினச்சிட்டு இருக்கல அப்படின்னு அவங்க மைண்ட் செட் இருக்கும். பட் கோச்சிக்காதீங்க. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட். டோன்ட் டூ தட் வித்தவுட் டூயிங் அப்படின்னு உங்கள் வீடியோட கண்டென்ட்டை போட்டிங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் உங்களுடைய வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் இனிமேல் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்த மூணாவது டிப் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சீக்ரெட் ரிவீல்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்கள் சேனல் உங்கள் வீடியோட டைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலிமா நிறைய ஆடியன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சீக்ரெட் ரகசியம் அப்படின்னு தெரிஞ்சாவே நம்மள நிறைய மக்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ சீக்ரெட் ரிவீல்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை முன்னாடி வச்சு உங்களுடைய வீடியோவோட கண்டென்ட்டை நீங்கள் பின்னாடி வச்சிங்கன்னா நிறைய ஆடியன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 வார்த்தையை ரேண்டமாக உங்கள் வீடியோட டைட்டிலுக்கு யூஸ் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல எந்தெந்த வீடியோக்கு எது வரும் அப்படின்னு புரிஞ்சு யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஹவு டு, ரெண்டாவது வந்து டோன்ட் டூ தட், மூணாவது வந்து சீக்ரெட் ரிவீல்ட். இந்த 3 வார்த்தையும் ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை வீடியோட டைட்டிலுக்கு கொடுக்கறதுக்கு. அண்ட் நாலாவதாக ஒரு போனஸ் டிப் சொல்கிறேன். நானும் ரீசெண்டாக தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வரேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள நிறைய பேர் தமிழில் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரெடி பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு ஃபாரின் யூடியூப் சேனல் மாதிரி நம்ம தமிழில் வந்து ரெடி பண்ணுவோம். பட் இருந்தாலும் நம்ம சேனலுக்கான வியூஸ் வந்து இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோஸ் போய் சேர்றது நிறைய பேர் தமிழ் ஆடியன்ஸாக தான் இருப்பாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆடியன்ஸாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வெளிநாட்டு ஆளுங்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தமிழ் ஆடியன்ஸ்க்கு தான் நம்மளுடைய வீடியோஸ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும். அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரான தமிழ்லாம் கொடுக்கறது மூலிமா உங்களுடைய வீடியோ வந்து ஒரு இங்கிலீஷ் வீடியோ, ஒரு வேறு லாங்குவேஜ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அந்த வீடியோவை நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஒமிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் இங்கிலீஷ் வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது கேட்கறதுக்கு சிரிப்பு வந்தாலும் இதுதான் உண்மை. நம்ம வீடியோவை இங்கிலீஷ் வீடியோ நினச்சிவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாம் நிறைய பேர் அப்படி தான் நினச்சிவாங்க. ஸோ அட்லீஸ்ட் தமிழில் அப்படி இல்லைன்னா உங்களுடைய டைட்டிலில் ஏதாவது ஒரு தமிழ் வார்த்தை இருக்கிற மாதிரி
பார்த்துக்கணும். அது எப்படிங்க ஃபாரின்ல இருக்கவங்க பார்த்தா தானே நம்ம வீடியோ வந்து நிறைய மானிட்டைஸ் ஆகும், அப்போ தான் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் சேனல் இன்னும் மானிட்டைஸ் ஆகலை. ஸோ ஃபாரின்ல இருக்கவங்க தெரியாதனமா அவங்க லாங்குவேஜ் வீடியோ நினச்சி உங்கள் வீடியோ கிளிக் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அது தமிழ் வீடியோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பேக் அடிச்சிருப்பாங்க. இதனாலேயே உங்களை வந்து ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து ரொம்பவே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து ஃபாரின் வீடியோ இங்கிலீஷ் வீடியோன்னு தெரிஞ்சு நெக்லெக்ட் பண்ணுற அந்த தமிழ் ஆடியன்ஸ் தான் நமக்கு முக்கியம். ஸோ உங்களுடைய தம்ப்நெயில் ஆகட்டும், உங்களுடைய டைட்டில் ஆகட்டும், தமிழ் வார்த்தை ஏதாவது ஒன்று வைக்கிறது ரொம்பவே முக்கியம். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த 3 டிப் ஆகட்டும் அல்லது இந்த போனஸ் டிப் ஆகட்டும், இந்த 4 விஷயமே வளர்ந்து வர, அதாவது மானிட்டைசேஷன் ஆகலை, இப்போ தான் நான் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 6 months or 1 year ஆகிட்டு இருக்கு, அண்ட் நிறைய பேருக்கு யாருக்குமே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ஸ் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் சூட் ஆகும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த ஹைட்டை வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் என்ன டைட்டில் வச்சாலும் உங்கள் வீடியோ பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் ரெடியாக இருப்பாங்கன்னே சொல்லணும். அதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிபி முத்து அப்படிங்கிற ஒருத்தருடைய யூடியூப் சேனல் தான். என்னென்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அவர் வந்து 4-5 வருஷமாக ரொம்ப அடிப்பட்டு மிதிப்பட்டு கேவலப்பட்டு இன்றைக்கி வந்து பயங்கர ட்ரெண்டாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி அவரோட வீடியோட டைட்டில் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டேட்டை தான் அவர் வீடியோட டைட்டிலாக வைப்பார். அப்படி வச்சும் கணக்கில் லட்சக்கணக்கில் அவரோட வீடியோ வந்து வியூ போயிட்டுருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த ஹைட்டை வந்து ரீச் பண்ணுறாரு. அதனாலேயே டைட்டில் வந்து முக்கியம் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங், ஒரு பட்டிங், ஒரு இனிஷியல் யூடியூபர்ஸ்க்கு டைட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியம். அந்த தம்ப்நெயில் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்பவே முக்கியம். ஸோ யூடியூபுக்கு நீங்கள் புதுசுனாலும் ஆரம்பிச்சு ஒரு 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் தான் ஆச்சுனாலும் உங்களுடைய சேனல் வளர்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்படியே என்னுடைய சேனல் வளர்கிறதுக்கும் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். திஸ் இஸ் யூவி ஸ்டைல். நான் உங்களுடைய யுவராஜ். தேங்க்யூ.